நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. தேவனை அறிகிற அறிவை குறித்து இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஆபகுக் 2வது அதிகாரம் வசனம் 14. ஆபகுக் சாப்டர் 2 verse 14. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நேற்றைய தினத்துல நாம் எடுத்துக்கொண்ட பிரதான வசனத்துடைய நிறைவு பகுதியிலையும் இதே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதனுடைய பின்னணி என்னவா இருந்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருட அரசாட்சியில பூமியானது அவரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும்னு சொல்லப்பட்டிருந்தது. அப்படியாக அந்த ஆளுகையில சேர்த்து கொள்ளப்பட இந்த பூமியிலேயே அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நாமும் அவரை அறிகிற அறிவினால நிரப்பப்பட்டிருக்கணும். அப்பதான் அதற்கு தகுதியாகுங்கிறது குறித்து பார்த்தோம். ஆபகுக்லயும் இதே வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய பின்னணியை எடுத்துட்டோம்னா, தேவ ஜனங்கள் எல்லாருமே நீதியா நடந்து கொள்ளாம நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படியாக இருக்கிற ஜனங்களை நினைச்சு அவர் வருத்தப்படும் போது அவர்களை கல்தேயர் என்னும் ஜாதியார் இடத்துல தேவன் ஒப்பு கொடுக்க போகிறதாக சொல்றாரு. அதையும் ஆபகுக் தீர்க்கதரிசினால பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னா தேவனுடைய ஜனங்கள் அந்நியர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் நிமித்தமா அனுபவிக்க போகிற பாடுகளை குறித்து தேவனிடத்துல ஆபகுக் தீர்க்கதரிசி பாரமாக விசாரிக்கிறாரு. அதற்கும் கர்த்தர் பிரதியுத்தரமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துறாரு. அதையே ஆபகுக் 2வது அதிகாரத்துல விவரிக்கிறாரு. அந்தபடியாக யாரு தேவ ஜனங்களை ஒடுக்குனாங்களோ அந்த ஜனங்களுக்கு தேவன் எப்படி நீதியை சரி கட்டுவாருங்கிறத சொல்றாரு. அப்படியாக தேவன் வெளிப்படுத்தின வார்த்தைகள் மத்தியில இந்த 14வது வசனமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல சொல்லப்பட்டபடி சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். நேற்றைய தினத்துல கர்த்தரை அறிகிற அறிவினால்னு சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க மகிமைன்னு சொல்லப்படும் போது தேவன் தன்னுடைய ஜனங்களை வைத்து பூமியின் மற்ற ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துபவராக இருப்பாரு. வழி விலகி போன தேவ ஜனங்கள் என்னதான் அந்நியர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் தேவன் அவர்களை மீட்க வல்லவரா இருக்கிறாரு. அப்படியாக அநியாயமாக ஒடுக்கப்படுகிற ஜனங்களை தேவன் மீட்டெடுப்பவரா இருப்பாரு. அப்படி அவர் மீட்டெடுக்கும் போது அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும் நிறைந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான காரியங்களை தேவன் இந்த பூமியின் பெரிய ராஜ்யங்களுக்கு செய்பவரா இருப்பாரு. பாபிலோனிய அரசாட்சி அந்த நாட்கள்ல இருந்த ஒரு பெரிய வல்லரசாக இருந்தது. அந்த அரசாட்சியை கவிழ்க்கத்தக்க அதிகாரம் தேவனுடைய கரங்கள்லயே இருக்கு. அவரே ஏக சக்கராதிபதியா இருக்காருங்கிறத எல்லாரும் அறிந்து கொள்கிற விதமாக தேவன் தன்னுடைய ஜனங்களின் மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துபவராக இருப்பாரு. அந்த மகிமையை அறிகிற அறிவினால ஜனங்கள் எல்லாரும் நிறைந்திருப்பாங்க. சங்கீதம் 2வது அதிகாரத்துல நாம வாசிக்கிறோம் இல்லையா, இந்த பூமியின் ராஜாக்கள் எல்லாம் கூடி தேவனுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனாலும் தேவன் அவர்களை பார்த்து நகைத்து நித்திய ராஜ்யம் யாருடையதுங்கிறத அவங்களுக்கு காண்பிப்பவராக இருப்பாரு. அதற்காக தன்னுடைய குமாரனாகிய கிறிஸ்துவே அபிஷேகம் பண்ணப்பட்டவராக அவரே எல்லா ராஜ்யங்களையும் தகர்த்து போட்டு நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பவராக இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கும். அந்தபடியாக இந்த பூமியின் எந்த ராஜ்யங்கள் எழும்பினாலும் அந்த ராஜ்யங்களுக்கு மேல ஒரு அதிகாரத்துவத்தை தேவனே உடையவராக இருக்கிறாரு. அப்படி இருக்கிற தேவன் தன்னுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படும் போது அவர்களை மீட்கும் போது அவருடைய மகிமையை எல்லா ஜனங்களும் பார்க்கிற விதமாக இருக்கும். இது அன்றைக்கு இருந்த தேவ ஜனங்களுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட நமக்கும் பொருந்துகிறதாக இருக்கும். நாமும் தேவனை விட்டு அநேக காரியங்கள்ல வழிவிலகி போகிறோம். அப்படியெல்லாம் வழிவிலகி போகும்போது தேவனும் நம்முடைய போக்குக்கு நம்மளை விட்டுறாரு. அப்படியாக விடும்போது நாம சில பாடுகளை தேடிக்கொள்கிறவர்களாக, சில அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளார போகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக போய் குக்கரில் இடும்போது தேவன் தாமே நம்மை மீட்டெடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அப்படி அவர் மீட்டெடுக்கும் போது அவருடைய மகிமையை அநேகர் அறிந்து கொள்ளும்படியாக செய்றாரு. அந்தபடி தேவன் எப்பொழுதுமே தன்னுடைய ஜனங்களை கொண்டு தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறாரு. அது அவருடைய ஜனங்கள் வாழ்ந்திருக்கும் போதும் சரி, தாழ்ந்திருக்கும் போதும் சரி, அவர்களை மீட்டெடுக்க தேவன் தாமே வல்லவரா இருக்கிறாரு. அப்படியான சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை மீட்டெடுப்பதன் மூலமாக மற்றவர்களுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறாரு. அந்தபடி தேவனால பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம
நம்முடைய தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கணும் இல்லையா? தேவன் எல்லா ஜனங்களும் தம்மை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளணுங்கிற சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. அப்படியான சித்தம் நம் மூலமாக நிறைவேறும்படியாக நம்மை முழுவதுமாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்பவர்களாக இருக்கணும். அன்றைக்கு இப்படியாக தேவஜனங்கள் கல்தேயர்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிற நீதிமான்களை தேவன் காத்து நடத்த வல்லவரா இருந்தாரு. அந்த நீதிமான்களை மாத்திரம் தேவன் ரட்சிக்கல, அவர்களோடு மற்ற ஜனங்களும் மனம் திரும்பும் போது எல்லாரையுமே ரட்சித்தாரு. அதன் மூலமாகவும் அவருடைய மகிமை அவர்களுடைய ஜனங்களுக்கும் புரிந்ததாக இருந்தது. அதே போலதான் தேவன் நம்மை கொண்டு மற்றவர்களுக்கு மாத்திரம் மகிமையை வெளிப்படுத்த மாட்டாரு, நமக்கும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்மையும் அவரை அறிகிற அறிவினால நிரப்புபவராக இருப்பாரு. இந்தபடியாக எல்லா ஜனங்களும் அவருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்படுபவர்களாக இருக்கணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு நமக்கும் நம் மூலமாக இந்த உலகத்திற்கும் தேவன் தம்முடைய மகிமையை அறிகிற அறிவை வெளிப்படுத்த அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய மகிமையை அறிகிற அறிவினால இந்த பூமியின் ஜனங்களை எல்லாம் நீங்க நிரப்புவீங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக உமக்காக பிடித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாகிய எங்கள் மூலமாக உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குங்க ராஜா. அவங்களுக்கு மாத்திரம் அல்லாம எங்களையும் உம்முடைய மகிமையை அறிகிற அறிவினால நிரப்பி உம்முடைய வழிகளில் நடக்க பண்ணுங்க தகப்பனே. ஆம் ராஜா, சர்வ பூமியின் மேல அதிகாரத்துவம் உள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிற உம்மையே ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டு உம்முடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.